Hi students, 7th standard science third term கொண்டான ஆனுவல் எக்ஸாம் கொண்டான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். நம்ம குறிச்சிடக்கூடிய இந்த கொஸ்டினை படித்தாலே போதும், வேறு எந்த கொஸ்டினும் படிக்கணும் அவசியம் இல்லை. கண்டிப்பாக இதில் இருந்தால் என்னது பண்ணால் எக்ஸாம் கேட்காங்க, எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ஓகே தான், சரிங்களா? ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பரை பார்த்து அதில் எதெல்லாம் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டுக்கோங்களோ அதை தான் உங்களுக்கு நினச்சி போகிறேன் அப்படின்னா மார்க் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ தாராளமாக இந்த கொஸ்டின் மட்டும் படித்தாலே போதும். ஆனால் அதற்கு முன்னாடி நீங்கள் படிக்க வேண்டியது கண்டிப்பாக உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் ஃபுல்லாக தரவு பண்ணுவீங்க, சரிங்களா? சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தா பார்த்தீங்கன்னா ஃபில்லப், தென் மேட்ச் ஃபாலோவிங்லாம் உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்காங்க. தென் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இதெல்லாம் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. இதை தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 60க்கும் கையில் 20 மார்க்கும் கையில் இருக்கிறதா அர்த்தம், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் என்ன செஞ்சீங்க அப்படின்னா படிச்சிருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பாடத்தில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் லெட்டர் 5ல் ஷார்ட் ஆன்சரில் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின், சரிங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே நம்ம இல்லை அப்படின்னே சொல்லலாம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் தரவு பண்ணிடுங்க. அடுத்ததாக 4th கொஸ்டின், தென் 6th கொஸ்டின், அடுத்ததாக 7th கொஸ்டின், 8th கொஸ்டின், 9th கொஸ்டின், 10th கொஸ்டின், 11th கொஸ்டின். இது எதை எக்ஸாமில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா 4th கொஸ்டின் வந்து நியர் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா 7th கொஸ்டின், இதுவும் உங்களுக்கு நியர் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்ததான் 9th கொஸ்டின். இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்ஸாமில் ரிப்பீட்டடாக உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்லாம் எக்ஸாமில் நமக்கு கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 14th கொஸ்டின், தென் 15th கொஸ்டின், சரிங்களா? இதெல்லாம் எக்ஸாமில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா படிச்சிடணும். தென் அடுத்ததாக வேறு எந்த கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 19th கொஸ்டின், சரிங்களா? 19th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் நம்பர் 22, சரிங்களா? ஷார்ட் ஆன்சரில் இந்த கொஸ்டின் மட்டும் படித்தா போதும், மேக்ஸிமம் இதை தாண்டி வேறு எந்த கொஸ்டின் நமக்கு நினச்ச மாட்டாங்க அப்படின்னா கேட்க மாட்டாங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிக் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்ததாக 4th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தென் 5th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7th கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு லெசனில் இதை மட்டும் படித்தா போதும். அடுத்ததாக லெசன் 2. அஸ் யூஸ்வல் நம்ம சொல்கிறதா புக் பேக்கில் இருக்கக்கூடிய சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், ஃபில்லப் அண்ட் மேட்ச் இட் எல்லாத்தையும் என்ன செஞ்சுங்க அப்படின்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய என்னென்ன ஒன் வேர்ட்ஸ் இருக்கோ எல்லா ஒன் வேர்ட்ஸையும் கண்டிப்பாக என்ன செஞ்சுங்க அப்படின்னா படிச்சிருங்க. ஷார்ட் ஆன்சரில் எதெல்லாம் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்த ஃபோர்த்து கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சரிங்களா? எக்ஸாமில் கிட்டத்தட்ட இந்த 2 கொஸ்டின் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, சரிங்களா? நியர்லி ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக படிக்க வேண்டிய கொஸ்டின் எதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின் படிச்சிருங்க. பிக் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா இந்த செகண்ட் கொஸ்டின் தான் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ எந்த கொஸ்டின் படிச்சிருங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் படிச்சிருங்க. இந்த ஹார்ட் கொஸ்டினில் இந்த கொஸ்டின் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஒரு கொஸ்டின் சேர்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக லெசன் 3. வழக்கம் போல் புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சுடுங்க. வெரி ஷார்ட் ஆன்சரில் எது அதிகமாக கேட்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடுத்ததாக 5th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வாட் இஸ் த 5R, த 7th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சரிங்களா? 7 கொஸ்டினில் 4 கொஸ்டின் தான் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த 4 கொஸ்டின் கட்டாயமாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா படிச்சிடணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் ஆன்சரை பொறுத்தளவுக்கு ஷார்ட் ஆன்சரில் உங்களுக்கு 3 கொஸ்டின் இருக்குது. இந்த 3 கொஸ்டினில் இந்த செகண்ட் கொஸ்டினும் ஃபஸ்ட்டு கொஸ்டினும் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ படிச்சுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் ஆன்சரில், சரிங்களா? லாங் ஆன்சரில் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் தான் ரிப்பீட்டட் கொஸ்டின், சரிங்களா? ஒரு 5 டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பரில் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் நியர்லி 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, சரிங்களா? இந்த செகண்ட் கொஸ்டின் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த செகண்ட் கொஸ்டினை படிச்சுக்கோங்க. ஓகே சார், நான் ஒரு 50 மார்க் எடுத்தால் போதும் சார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினை மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. அடுத்ததாக லெசன் 4. எல்லா லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் ஒன் வேர்ட்ஸை படித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஷார்ட் ஆன்சர் நினச்சிக்கணும் அப்படின்னா படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஃபஸ்ட் எடுத்து நான் ஒன் வேர்ட்ஸை படிச்சிருங்க. ஷார்ட் ஆன்சரில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின். பிக் கொஸ்டினில் இந்த 2வது பிக் கொஸ்டின்,
மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா கேட்குறாங்க. ஸோ செகண்ட் பிக் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். முடிந்தால் ஃபஸ்ட்டு கொஸ்டினையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்ததாக லெசன் 5. 5th லெசனில் உங்களுக்கு ஷார்ட் ஆன்சரில் எது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிச்சிடுங்க. அடுத்ததாக செகண்ட் கொஸ்டின் கூட இம்பார்ட்டன்ட் இல்லை, 3rd 4th 5th இந்த 3 கொஸ்டின் படிச்சிடுங்க. இந்த 3 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்காங்க. ஸோ கண்டிப்பாக படிச்சிடுங்க. அடுத்ததாக ஷார்ட் ஆன்சரை பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? டீட்டெயிலை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக நம்ம படிச்சிருக்க வேண்டிய டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் எடுத்துக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக லெசன் 6 கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தளவுக்கு 5 கொஸ்டின் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 5 படிச்சுக்கோங்க. ஆனால் இது வரைக்கும் கேட்டது என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸாம் கண்டிப்பாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 கொஸ்டினை படித்தா போதுமானது.